அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடன் கேவிஎல் தட்சணாமூர்த்தி. இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே தலைச்சம் பையனுக்கும் தலைச்சம் பெண்ணுக்கும் திருமணம் செய்யலாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நன்றி. இப்போ என்ன சொல்லணும்னா, அதே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் நான் சொல்கிறேன். மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு தவறான நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரம் மாமிக்கு ஆகாது, மாமனுக்கு ஆகாது, அந்த நட்சத்திரத்தை கொண்டு வரும்போது அந்த வீடு விளங்காது, அங்கே ஒரு துஷ்டமான விஷயங்கள் தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் நடக்காது அப்படின்னு ஒரு தவறான கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. அது முற்றிலும் தவறு. தெய்வ நட்சத்திரம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் தான் ஒரு மூல நட்சத்திரம்னு சொன்னாலே தன்னிச்சையாக செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். அதாவது கல்வியில் சிறந்து விளங்கி, பொதுவாக பார்த்திங்கன்னா அதிக பேர் 100க்கு 90 பேர் 2 டிகிரி படிச்சிருப்பாங்க. தன்னுடைய திருமணம் அப்படிங்கிறது ஒரு 28 வயதை தாண்டி போகுமே தவிர மற்ற விஷயங்களில் அவங்க எல்லாத்துலேயுமே தன்னிச்சையே ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரம். அது கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் ரொம்ப மென்மேலும் வளரக்கூடிய நிலையைத்தான் இருக்குமே தவிர தாழ்ந்து போகக்கூடிய நிலையில் அந்த நட்சத்திரம் ஒருபோதும் இருக்காது. கண்டிப்பாக அந்த மூல நட்சத்திரம் உங்களுக்கு அமைஞ்சதுன்னு சொன்னால், உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ அந்த நட்சத்திரம் கிடைச்சதுன்னு சொன்னால், ஜாதகம் பொருத்தம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செய்யலாம். இந்த நட்சத்திரம் ஒரு ஆன்மீகவாதிகள்லாம் சிறந்து விளங்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்க அதிக பேர் கோவில்களில் இந்த அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட இன்சார்ஜாக எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. அசுபதி மகம் மூலம் கேது, ஞானகாரகன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சிறப்பாக தான் இருப்பாங்க. அதனால் அசுபதியாக இருந்தாலும் சரி, மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அது கேது மாமனுக்கு ஆகாது, மாமிக்கு ஆகாதுங்கிற ஒரு தவறான சிந்தனையை சேர்த்து கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்வது சிறப்புன்னு சொல்லி நன்றி, வணக்கம்.